மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உளமறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தறிந்தது எண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கீழ்தான். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, அருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தல் அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். திருமன் என்று உமக்கு ஒழிய புரிய தவத்தோலினை உங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்தல் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரேன் சூசை, எல்லா திருநிலையின் ஆகியோரோடு உங்கள் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தலும். குறிப்பாக திருவாளர் கப்ரியல் குடும்பத்தில் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களையும் நிறைவாக ஆசிரியத்தில் இத்திருப்பையில் பங்கேற்ற அனைவரை ஆசிரியத்தில் பங்கு கொள்ள வாய்ப்பில்லாதவர்களையும் ஆசிரியத்து எல்லோரும் உடனுடைய நலத்தோடு சிறப்பாக செயல்பட உதவி செய்தலும். கப்ரியல் குடும்பத்தில் இறந்தவர்களை நினைவு கூறுகின்றோம். உம்மிடம் அழைத்துக் கொண்டவர்கள் உம்மடியார்களை நினைவு கூர்தலும். உம் திருமணோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பு அவரை போல இருக்க செய்தலும். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் உயிர்கள் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோ அனைவரை இரக்கத்துடன் நெய்கூர்ந்து உமது திருமுகோளினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாய் கடவுளின் நனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவர்கள் இவர்களில் உமக்கு வந்தவராய் இருந்தோர். குறிப்பாக இந்த விழா கொண்டாடுகின்ற புனித யோவான் ஏனைய புனிதர்கள் அவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவரல உண்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு போய்த்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி மலர மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது எனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமனத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியே கனிவுடலுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தில் உதவியாக போற்றும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இடத்திலிருந்தல்ல நான் தங்கியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமணி பாடலை பாடல்பதார். அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் பேரந்தேது அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் நேரம் இது அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாருவாய். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. ஆனம் பொழிய பூமி விளையும் பலமும் பொங்குமே, பலமே வரும் மொழிய சோலை மலரும் எங்குமே.
சென்றிடுவோம் இன்பம் பொங்க. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி கூறுகிறோம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் உலகிற்கு உமக்கே இறைவா. நன்றி நன்றி இறைவா. நன்றி குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா வழியில் இறைவனை உண்டு. இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா வழியில் இறைவனை உண்டு. சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் சென்றிடும் நின்றிட அழைத்தோம் நிற்பாயினமும். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா. நன்றி நன்றி இறைவா. நன்றி நன்றி கூறுகிறோம். உறவுகள் விழாக்கள் எடுப்பது என்பது உறவுகள் பலப்பட, உள்ளங்கள் உறவாட, திறமைகள் வெளிப்பட, இன்னும் மன சஞ்சலங்கள் மன வேதனைகள் காணாமல் போக, மகிழ்ச்சி மனதாக பெறுக என்று சொல்வார்கள். நாம் இன்று இந்த ரீயூனியன், இந்த கெட்டுக்கதரில் அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நாளில் எவ்வளவோ சிக்கலான நேரங்களில் நாம் இந்த விழாவை எடுக்க 3 நாட்கள் என்று இங்கு குழுமி இருக்கின்றோம். சிலருக்கு வசதி குறைவுகளை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆயினும் இன்று நமது கபிரியல் தாத்தாவின் உறவுகளான சந்ததிகளான பாரம்பரியமான மக்கள் அனைவரும் சேர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. அவருடைய மக்கள் மருமக்கள் என்று பார்க்கும்போது இன்று நம்மோடு இருப்பவர் இளைய சித்தப்பாவின் மனைவி சித்தி கில்லி அவர்கள். அவர்களை நான் தனிப்பட்ட விதத்தில் கௌரவிக்க ஆசைப்படுகின்றோம். சித்தியை பற்றி அனைவருக்கும் தெரியும். எல்லோரிடமும் சகஜமாக உறவாடுபவர்கள். இன்று பேரன் பேத்தி மக்கள் மருமக்கள் என்ற அனைத்து உறவுகளையும் காண அவர்களுக்கு இருக்கும் சில உடல் வேதனைகளையும் மறந்து நம்மோடு வந்து நேற்று முதல் இருக்கின்றார்கள். இந்த நல்ல நேரத்தில் நாம் அவர்களை கௌரவிக்கிறோம். அவர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் தாய், அது நமக்கு தெரிந்த ஒன்று. அவர்கள் இந்த காலகட்டத்தில் தன்னுடைய வேதனைகளை மறந்து மக்களோடு, மருமக்களோடு, பேரன் பேத்திகளோடு, கொள்ளு பேத்திகளோடு, கொள்ளு பேரன்களோடு மன மகிழ்ச்சியாக திரும்பி நிற்க வாழ அனைவரும் வாழ்த்தி ஜெபித்து அவர்களுக்கு இந்த பொன்னாடை போடுமாறு பாடக்குழுவினர் நல்ல பாடியிருக்காங்க. முன்னுரை வாசகங்கள் எல்லாம் நல்ல முறையில் தெளிவாக வாசிக்கிறீங்க. அப்புறம் நல்லா சொல்லியிருக்கீங்க. முழுமையான உங்களுடைய பங்கேற்புக்கு இதே பூர்வமான நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நேற்று நமது கெட் டுகெதர் ஆரம்பமானது.
காமன் டைரி எல்லோரும் ஒருவருடைய முகத்தை பார்த்து உணவுகளை பரிமாறி உண்டோ மகிழ்ந்தோ. ஒரு குடும்ப உறவு விருத்தி அடைய வேண்டும் என்றால், வளர வேண்டும் என்றால் குடும்பத்தில் காமன் டைனிங் தேவை. அதை நாம் இங்கு நேரடியாக பார்த்து அனுபவிக்கின்றோம். முகங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பம் 3 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. மிக அற்புதமான அருமையான பல குடும்பங்களில் நடைபெறாத, நடக்க வேண்டியது இது, ஆனால் அதை ஒருமைப்படுத்தி நடத்துவதற்குள்ள பொறுப்புகளை, சிரமங்களை எடுத்துக்கொள்ள யாரும் முன்வரவில்லை. இங்கு பலகீனமான நிலையிலும் இதை பொருட்படுத்தி நடத்துகின்றவர்கள் பாராட்டக்கூடியவர்கள். அவர்களுக்கு துணை நிற்பவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த வெற்றி பெறுவதற்கு தான் உச்சகட்டமாக ஃபாதர் மரிய சூசை தருகின்ற ஆசீர்வாதம். அவர் இன்று அவருடைய மறைவுரையில் நல்ல கருத்துக்களை தந்திருக்கிறார். எடுத்துக்காட்டாக, உங்களுடைய சில்லி ஈகோவை விட்டுவிட்டு சாரி, எக்ஸ்கியூஸ் மீ என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அது நல்லது. குடும்ப உறவை பலப்படுத்தும், மன்னிக்கின்ற மனத்தை உயர்த்தும். மட்டுமில்ல, ஒருவரை ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அக்செப்ட் பண்ணி, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதுக்கு தகுந்த முறையில் அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டுமென்றால் இந்த மன்னிப்பு தேவைப்படுகிறது. அதை தந்தையவர்கள் அழகாக அவருடைய மேலராமபுதூர் கோவிலில் 64 கடியாளர்கள் சென்று நன்மை கொடுத்த நேரத்தில் அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய தோற்றங்களை, அவர்களுடைய கருத்து பரிமாற்றங்களை பகிர்ந்தார். அவர்கள் எல்லாம் நெக்லெக்டட். அப்படிப்பட்டவர்களை சென்று பார்ப்பது மிக மிக அவசியம். ஏன் அதை இங்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த அமர்வு கடந்த ஆண்டில் கலந்து கொண்ட சிலர் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாரிசுகள், குடும்ப பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒருவரையோடு உறவு பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உறவுகளை மிஞ்சுவதற்கு ஒன்றுமே இல்லை. அதை தந்தை இந்த திருப்பதி வழியாக உச்சத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளார். தந்தை அவர்களுக்கு இந்த குடும்பத்தின் சார்பில் நன்றி நன்றி. எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான வார்த்தை திருத்தூதரான புனித யோவான் போதித்துள்ளார். நாங்கள் கொண்டாடிய மறைமுறை வழியாக அவ்வார்த்தை எங்களை என்றும் குடிகொள்வாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சியின் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் சிறப்பு ஆசீர்வாத தலைவர்கள் மன்றாடுவோம். அளவற்ற நன்மை இறைவன் தம் திருமதி மனித பிறப்பால் உலகை இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த நாளில் ஒளிவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி
நற்பண்புகளை மொழியாக உங்கள் இதயங்களை மொழிகிற செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பில் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி இடையர்களுக்கு தம் வானதூத வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களை மகிழ்ச்சியாக நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாக உங்களை வழங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்டலத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தல்வாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையன்பின் சாட்சிகளாக திகழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே